வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் வந்து ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்பை மேனி இலை. இந்த இலையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக வேண்டி இந்த பதிவு. குப்பை மேனி இலை இது வந்து எப்படின்னா வந்து குப்பையாக இருக்கிற மேனியை கூட சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை செடின்னு தான் சொல்லலாம். இதை வந்து ரொம்ப ஒரு அருமையான மருத்துவ குணம் உள்ள இந்த செடி. அந்த செடி இதுதான், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த செடி வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பூக்களும் இருக்கும், பார்த்துக்குங்க. காய்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து எல்லாமே பலன் தரக்கூடியது. இந்த செடியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் வந்து பலன் தரக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ மூலிகை தான் இது வந்து. பார்த்துங்க, இதுதான் அந்த செடி. அதோட இலைகள் வந்து இப்படி இருக்கும். ஒரு அருமையான மருத்துவ பலன்கள் உள்ள செடி இது வந்து. இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இதில் ஒரு நல்ல பலன்கள்லாம் இருக்குது இந்த குப்பை மேனி இலையில். அது என்னென்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி இதை செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அதாவது இந்த ஒரே செடி தான் பல நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கக்கூடிய ஒரு செடி. இது எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இந்த செடி வந்து. இது பலன்கள் என்னென்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, நம்ம பலன் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நிறையா பலன்கள் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த குப்பை மேனி இலையில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து சருமம், இரத்த சுத்திகரிப்பு, உடல் ஆரோக்கியம், மனசை வசியப்படுத்தக்கூடிய மருந்து, புற்றுநோயை தடுக்கக்கூடியது, பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் நோய்களுக்கு சிறந்த மருந்து. இது வந்து உடல் பருமனுக்கும் இது சிறந்த மருந்து. விஷக்கடி, பாம்புக்கடி, பல விஷக்கடிக்கு சிறந்த மருந்து. உடலில் எங்கெல்லாம் வீக்கம், வலி இருந்தாலும் இது பயன்படுகிறது. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வந்து இது பயன்படுது. குடலில் உள்ள புண்கள், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இது வந்து உதவும். அதே மாதிரி குடலில் உள்ள புழுக்கள், பூச்சிகள் வெளியேற்ற ஒரு சிறந்த மருந்து. நெஞ்சு சளி, இருமல், விஷக்கடிகள், இரத்த மூலம், வாதம், ஆஸ்துமா, குடல் புழுக்கள், தலைவலி, பல்லில் உள்ள அனைத்து பிரச்சனை, வாயில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், ரணங்கள், வெட்டுக்காயம், அல்சர், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் தீர்வாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தீப்புண்ணோ இல்லை ஒரு வெட்டுக்காயமோ எந்த காயம் பட்டாலும் சரி, அந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் அரைச்சி தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் வந்து அந்த புண்கள் வந்து தடம் தெரியாமல் அழிந்து போகும். அதே மாதிரி இன்னொன்று, அதில் உள்ள தடமும் இதில் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி குடலில் ஏற்படக்கூடிய புழுக்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு பெரிய மருந்தாக இருக்குது. அதே மாதிரி வந்து குப்பை மேனியை வந்து எலுமிச்சை சாரத்தோடு சேர்த்து குடிச்சிங்கன்னா குடலில் உள்ள புழு, பூச்சி, நாடாப்புழு மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்க ரொம்ப உதவுது. சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது கொஞ்சம் நீங்கள் கம்மியாக தான் கொடுக்கணும். ஒரு அரை கிளாஸ் அளவு கொடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து நிறையா கொடுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கருத்தரிப்பிற்காக காத்திருக்கிற பெண்கள், அதாவது இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கிறவங்க வந்து இந்த இலையை வந்து பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து கருக்கலைப்பிற்கும் பெரிய ஒரு இதாக இருக்குது. அதனால் வந்து கர்ப்பிணியாக இருக்கிறவங்க இல்லை குழந்தை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மருந்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி தோல் நோய், இந்த சொறி, சிரங்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா குப்பை மேனி இலையை வந்து நல்லா அரைச்சி மஞ்சள் உப்பும் அதோடு சேர்த்து அரைச்சி ஒரு 3 மணி நேரம் அதில் ஊற வச்சு தடவி வந்தீங்கனாலே அந்த மாதிரி சொறி, சிரங்கு இது எல்லாமே சரியாகும். அதே மாதிரி குப்பை மேனி இலையில் வந்து நீங்கள் சாறு எடுத்து அதை வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி மூட்டு வலி உள்ள இடங்களில் வந்து தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியும் சரியாகும். இது வந்து அது மாதிரி பெண்கள் வந்து மஞ்சளோட இந்த குப்பை மேனி இலையை சேர்த்து நீங்கள் அந்த பருக்கள், இந்த மாதிரி கருப்பு தடங்கள்லாம் இருக்கும் முகத்தில், அந்த மாதிரி இடங்களில் தடவி வந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி இந்த குப்பை மேனி இலையை வந்து நீங்கள் வந்து பசும்பாலோட காய்ச்சி தேய்ச்சி காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து ஆரோக்கியம் பெறும். இன்னொன்று, உடல் வந்து ரொம்ப ஒரு ஷைனிங்கும் ஒரு மினுமினுப்பும் கொடுக்கும் உடல் வந்து.
குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் வந்து இந்த புண்கள் இருக்கிற இடத்துல அரைச்சி தடவினா உங்களுக்கு எல்லா புண்களும் குணமாகும். அதே மாதிரி இந்த குடலில் இருக்கிற புண்ணு வயிறு வந்து செரிமானமாகாமல் இருக்கும். அந்த மாதிரி வயிறு பிரச்சனைக்கு குப்பைமேனி இலை ஒரு பெரிய அருமருந்தாக இருக்குது. குப்பைமேனி இலையை வந்து நீங்கள் சாறு எடுத்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குணமாகும். குப்பைமேனி இலையை நீங்கள் தொடர்ந்து பருகி வந்தாலே போதும், உங்கள் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். குப்பைமேனி இலை வேறு எடுத்து நீங்கள் வந்து ஒரு 500 மில்லி தண்ணீரில் நல்லா காய வச்சு அதை கொதிக்க விட்டு ஒரு 200 மில்லி ஆகிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சி குடிச்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இதில் தீரும். அதே மாதிரி குப்பைமேனி இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை கஷாயமாக்கி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி இருமல் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே மாதிரி வந்து குப்பைமேனி இலை வந்து நன்றாக நீங்கள் நீரில் கொதிக்க வச்சு குடித்தா விஷம், இப்போ ஒருத்தருக்கு விஷக்கடி வந்துருச்சு, பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த விஷம் வேகமாக பரவுவதை இதை வந்து தடுக்க முடியும். மொத்தத்தில் நண்பர்களே, குப்பைமேனி இலை வந்து எப்படின்னா வந்து குப்பையாக இருக்கிற மேனியை கூட அது வந்து சரியாக்கிரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை தான். இந்த மூலிகை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே கிடைக்காத இடமே இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் முக்கியமாக இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன விஷயம்டா வந்து குப்பைமேனி இலையை வந்து பெண்கள் வந்து அந்த கருத்தரிப்புக்காண்டி காத்திருக்கிறவங்க, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கருத்தரிப்பிற்கு இது இதாக இருக்குது. குப்பைமேனி இலை பொதுவாக இதில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பாட்டுலேயோ இல்லை எதுலேயோ இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வாய்ப்பு இருக்குது நிறையா. மொத்தத்தில் இந்த ஒரு இலை வந்து உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமருந்துன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இந்த இலையை பயன்படுத்துங்க. இந்த குப்பைமேனி இலை வந்து இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். கிடைக்காத இடம்லாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதை நீங்கள் பலன் பெறணுங்கிறக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு இதை மாதிரி நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ சித்த மருத்துவங்கள், நாட்டு மருத்துவங்கள் இருக்குது. இதெல்லாம் முறையாக பயன்படுத்தினாலே நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது. இந்த குப்பைமேனி இலையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அருமருந்து. இதை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக பலன் பெறுங்க. நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.